குட் ஈவினிங். ஆறின கஞ்சி பழங்கஞ்சி அண்ட் இது போன ஞாயிற்றுக்கிழமை ரொட்டீன் என்ன போடுபடலை. இந்த மேஜிக் பானையில் சோத்தை போட்டு வச்சுட்டு தான் வந்து உங்களோட லைவில் கதைச்சு கொண்டிருந்தது. நான் கதைச்சு கொண்டிருக்க வெளியில் நான் செய்கிற வேலையை ஆளை பிடிச்சி செஞ்சேன். நான் வேலி வெட்டத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி நான் வெட்டி போட்டு கஞ்சல் குப்பையெல்லாம் தானே கொண்டு போயிடுவார். ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளக்காரர் இங்கே டென்னிஸ்காரர் பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க. பாதி பேர் ஹேங்க ஊரில் இருப்பாங்க, பாதி பேர் ரெஸ்ட் எடுப்பாங்க. புள்ளிகளை அடித்து வெளியில் சுற்றி போகிறது. எல்லா புள்ளிகளும் வந்து சத்திர மாதிரி எங்கட விட்டால் வந்துடும். சைக்கிளில் வந்த புள்ளிகள் எல்லாம் இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி ஃபட் பைக்கில் வந்து விடு ஃபுல்லா ஜனம். இப்போ எங்களுக்கு ஏதோ ஓய்வு வீடு உள்ள பிள்ளைகள் இருந்தால் கடை 2 மாட்டிறைச்சி கறியும் வச்சு ஒரு கரெக்ட் சம்பளம் போட்டுட்டு பாட்டியிலேருந்து மிச்சமாக கொண்டு வந்த கேக் வந்து பஞ்சம் இல்லாமல் கிடந்தது. இதை சாப்பிட்டுட்டு நடக்கிறது நம்மட வழக்கம் இல்லை. நடந்து கல்லூரியை நல்லா உரைச்சி போட்டு வந்து சாப்பிடுவோம் பண்ணிட்டு வெளியில் நடக்க போயாச்சு. வெதர் ஓகேயா இருந்தது. காற்று இல்லாமல் மழை இல்லாமல் இருந்தால் நான் எப்பவுமே வெளியில் தான் நடக்கிறது. நான் நடந்துட்டு இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 மணி. அப்படி வேலைக்கு போகணும் 10:30. கடை பூட்டின நேரம் தான் நான் கடையில் போய் இப்படி வெளியில் நின்று வாய் வாக்குறது. கடை திறக்கிற நேரம் வந்தாலும் இங்கே ஒன்றும் சனம் மேலே மோத போகிறது இல்லை. இதுக்கு பேர் தூங்கும் நகரம் தான். பகலிலும் பெருசாசனம் இருக்காது. கடை பூட்டினா போல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இப்படி வரிச்சோடி போய் இருக்கும். என்னை மெதுவாக வாழ விடுங்கள், அவர்களுக்கு என்ன அவசரமோ ஓடுகின்றார்கள். நான் ஓடி பழக்கம் இல்லாதவன். ஓடுவதில் இல்லை வாழ்க்கை, வாழ்வதில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்த கவிதை எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். நம்மளோட சிட்டிகளில் நடக்கிற போது அப்படின்னு சொன்னால் வெள்ளக்காரன் 4 பேர் ரோட்டில் இருந்தாலும் ஓடி பரபரக்க மாட்டாங்க. சரியான சுலவாக போவாங்க. அறக்க பறக்காம அமைதியாக வாழுவாங்க. அதனால தான் உலகத்திலேயே மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிற நாடுகளில் இதுவும் முன்னணியில் நிற்கிதோ என்னமோ தெரியல. பட் நான் எல்லாம் நாள் என்றது நமக்கு இல்லை. முழு வேலையும் இன்றைக்கு 10:30 கிடையில் செய்திட வேணும் என்ற மாதிரி ஓடிட்டு திரிவேன். முதல் சொன்ன கவிதை அவங்களுக்கு பொருந்தும். நான் ஒரு கவிதை எழுதணும். என்னை பரபரப்பாக வாழ விடுங்கள், குறுகுறுத்துத்தான் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க மாட்டாம அழகா வெட்டின ரோபோட்டின் கேபிளை நானே வெட்டி கொத்தி அறுத்து அது வேலை செய்தில்லை, அது பாட்டுக்கு ஓய்வு எடுக்குது. இப்போ அதுக்கும் சேர்த்து நான் வேலை செய்கிறேன். இதைத்தான் சொன்னாங்க ராசிக்காரர் 100% வெற்றி பாதையிலே போக போறோம். இதோ இந்த கொட்டுது வெற்றி இட்டுதண்டு ஓடிட்டு இருந்த நல்லா இருந்த ரோபோட் நின்றுட்டுது. அதுக்கும் சேர்த்து நான் ஓடிக்கொண்டிருக்கேன். அவங்க சொல்றதுக்கு எல்லாம் எதிர்மாறா நடக்குது. பட் இருந்தாலும் என்னவோ நல்லதை சொல்றாங்களேன்னு கேட்டு சந்தோஷப்பட வேண்டியதான். இப்படியே ஞாயிறு முடிஞ்சுது. வாங்கோ குளிச்சுட்டு சாப்பிட்டு எங்க போறது, வேலைக்கு போவோம். அங்க போய் மிச்ச பிரச்சனையை அங்க பார்ப்போம்.